20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கம்பத்தில் ஏறும் தவளை ஒன்று ஒரு பாய்ச்சலில் 4 மீட்டர் பாயும் அதே வேளை 2 மீட்டர் சறுக்கும். எனினும் இத்தவளையானது எத்தனையாவது பாய்ச்சலில் கம்பத்தின் உச்சி அடையும். இப்ப 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கம்பம் காணப்படுது. அந்த கம்பத்துல ஒரு தவளை ஒன்று வருது. ஒரு தடவாது பாயக்குள்ள ஒரு தவளை பாயக்குள்ள 4 மீட்டர் பாயுது, 2 மீட்டர் சறுக்குது. அப்ப ஒரு தடவையில அந்த தவளை 4 பாஞ்சு 2 மீட்டர் சறுக்கி தன்ன ஒரு தடவையில அது உண்மையா ஏறுற தூரம் 2 மீட்டர். அப்ப 20 மீட்டர் தூரத்தை அது எத்தனையாவது பாய்ச்சல் அடையும் கேட்கிறாங்க. இதுக்கு அன்றைக்கு செய்முறை சொல்லி தந்தன. முதலாவது செய்முறை என்ன செய்யணும், முதலாவது மொத்த தூரத்தை அவதானிக்கணும். முதலாம் படிமுறை மொத்த தூரம் எத்தனை, 20 மீட்டர். 20 மீட்டர்ல இருந்து தவளை ஒரு தரம் பாயிறது எத்தனை தூரம் என்றதை அவதானிக்கணும். முதலாவது ஒரு தரம் பாயிறது எத்தனை, 4 மீட்டர். எனவே 20ல இருந்து நம்ம 4 கழிக்க போறோம். 20ல இருந்து 4 கழிச்சா எத்தனை விடையா வரும், நமக்கு 16 விடையா வரும். இது முதலாம் படிமுறை. இரண்டாம் படிமுறை என்ன செய்யணும், தவளை ஒரு தரம் பாயிறது எத்தனை மீட்டர், 4. சறுக்கிறது எத்தனை மீட்டர், 2. எனவே இந்த தவளை பாயிறதுல இருந்து சறுக்கிறதே நம்ம கழிக்க வேண்டும். 4ல இருந்து 2 கழிச்சா எத்தனை, 2. மூன்றாம் படிமுறை நமக்கு முதலாவது வந்த விடை எத்தனை, 16. இரண்டாவது வந்த விடை எத்தனை, 2. இந்த 16ஐ 2ஆல் பிரிக்க வேண்டும். பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் எத்தனை விடையாக வரும், 8. நான்காம் படிமுறை வந்த விடையோட நமக்கு மூன்றாவது வந்த விடையோட 1 கூட்டும் போது 9வது தடவை அந்த தவளை உச்சி அடை. உதாரணமா தவளை ஒரு தரத்துல 2 மீட்டர் தான் வருது. ஒரு தரத்துல 4 ஏறி 2 சறுக்குது, திரும்ப அடுத்த தரம் 4 ஏறி திரும்ப 2 சறுக்கும், திரும்ப 4 ஏறி 2 சறுக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யுது, அந்த தவளை 2 மீட்டர் தான் உண்மையாக ஏறுது. அப்ப முதலாவது தரத்துல 2 ஏறும், 4வது தரத்துல 4 மீட்டர் ஏறும், 3வது தரத்துல 6 ஏறும், 4வது தரத்துல 8 மீட்டர் ஏறும், 5வது தரத்துல 10, 6வது தரத்துல 12 மீட்டர் ஏறும், 7வது தரத்துல 14 மீட்டர் ஏறும், 8வது தரத்துல 16 மீட்டர் ஏறும், 8வது தரத்துல 16 ஏறுறது ஒரு தரம் தவளை பாயிறது 4 மீட்டர். அப்ப இந்த 16 மீட்டர்ல இருக்கிறது ஒரு தரம் பாஞ்சி தண்டா 16ஓட 4 கூட்டினதுன்னு 20 மீட்டர் தனது உச்சியை அடைஞ்சிரும். அதுக்கு பிறகு தவளை சறுக்காது. அப்ப 16வது மீட்டர் 8வது தடவையில இருக்கும். அதுக்கு பிறகு அது ஒரு தரம் பாஞ்சி தண்டா தனது கிணற்ற உச்சியை அடையும் 9வது தடவை.